ஹாய் மக்களே, நான் உங்கள் சேட்டை பிடிச்சேன். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் ஆண்டவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ண வந்தது சூப்பரான ரெசிபி. போன வீடியோவில் திஜாஜ் ஷஹன், அதாவது சிக்கன் பிளேட்னு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அது நல்லா இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணுறது மட்டன் பிளேட்டுன்னு சொல்லிட்டு அதே மெத்தடு தான். அண்டாக்கா இதுக்கு கொஞ்சம் ரெசிபி கொஞ்சம் மாறும், டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். வாங்க நம்ம கிச்சனுக்கு போவோம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. வாங்க மக்களே, இதுக்கு தேவையானது 1 கிலோ வல்லாரி வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கங்க. ஒரு 6-7 வெங்காயத்தை 5-6 வெங்காயத்தை எடுத்துக்கங்க. எடுத்து பகுதியாக வெட்டி இந்த மாதிரி சிலைஸாக அழகாக வெட்டிக்க. ரொம்ப சிலைஸாக வேணாம், ஒரு மீடியமான சைஸில் அழகாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ண முடியும். ஏன்டா சிக்கனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி வெட்டக்கூடாது. இது சிலைஸாக வெட்டணும், நம்ம அது சதுரமாக வெட்டணும். ஞாபகம் இருக்கா? அடுத்து அதுக்கு நம்ம குபூஸ் எடுத்தோம் சிக்கனுக்கு. இது குபூஸ் கிடையாது, இது குபூஸ் தான். ஆனால் இது நம்ம ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு குபூஸு. கோயத்தில் குபூஸ் ரக்காகு ஆபியாத்துன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சூப்பர் மார்க்கெட்டில் இது கிடைக்கும். குபூஸ் ரக்காகுன்னு சொன்னாக்கா இது கிடைக்கும். கோயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதிகமாக ரமலான் டயத்தில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இதை எடுத்துக்கிறோம். இது கட்டாயம் தேவை இந்த மட்டன் பிளேட்டுக்கு. வாங்க, அடுத்து நம்ம அந்த வெங்காயத்தை நம்ம அழகாக சிலைஸாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம பொரிச்சிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஆமாம், பொரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கருகிற விடக்கூடாது. ரைட்டு. அடுத்து தண்ணியை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம். எதுக்கு? மட்டனை கொதிக்க வைக்கிறதுக்கு. மட்டனை கொதிக்க வைக்கிறதுக்கு அதே மெத்தடு தான். அந்த மஜ்பூஸ்க்கு நம்ம வேக வச்சோமே அதே மாதிரி தான். இப்போ நம்ம மட்டனுக்கும் அதே இதெல்லாம் வெங்காயம், அந்த பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறைச்சியை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், நான் ஒரு 2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய பீஸாக, லெக் பீஸாக நான் எடுத்துருக்கிறேன். ஆமாம், பார்த்துக்கங்க. இதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதே சட்டியில் தான் நம்ம அவிக்க போகிறேன். ஆமாம், அடுத்து வாங்க, நம்ம வெங்காயத்தை நம்ம பொரிச்சுக்கிடுவோம். வெங்காயத்தை பொரிச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை பொரித்தது அந்த அழகாக பொன்னிறமாக பொரிக்கணும், ரொம்ப கறியிடக்கூடாது. அடுத்து முந்திரி பருப்பு, அந்த குபூஸ் பேப்பர் ரோஸ்ட்டை நான் பைரெக்ஸில் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இறைச்சியை வேக வச்சு நான் எடுத்துட்டேன். எல்லாம் இருக்குது. அந்த தண்ணி தான் நமக்கு மெயின், அதுவும் வேணும். இந்த 3 பைரெக்ஸில் இப்போ நான் செய்ய போகிறேன். ஆமாம், 3 பைரெக்ஸ்லையும் அந்த குபூஸை நான் கொஞ்சமாக கீழே போட்டு அந்த பைரெக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை அந்த 3 பைரெக்ஸ்லையும் கொஞ்சம் நனைச்சிக்கிறேன். அந்த பைரெக்ஸில் உள்ள குபூஸை நனைச்சிக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, நம்ம அவனில் வைக்க போகிறோம். அவனில் வைக்கிறதுனால இதுக்கு கரெக்டாக நம்ம குபூஸை தண்ணி லைட்டாக நனைச்சிக்கணும். அதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். லைட்டாக தூவிக்கங்க, ரொம்ப போட வேணாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வெங்காயம் இதுக்கு நம்ம போடணும். அதுக்கு வெங்காயம் தேவைப்படும். லைட்டாக போட்டுக்கிட்டு லைட்டாக அதோடு சேர்ந்து முந்திரி பருப்பு, பொரிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பு அதையும் எடுத்து நம்ம போட்டுக்கிடுவோம். அதுக்கு அதே மாதிரி தான் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 3 பைரெக்ஸ்லையும் சரிசம அளவு நம்ம செய்கிறதுனால இப்போ நம்ம சரிசம அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி 3 பைரெக்ஸ்லையும் போட்டுட்டு அடுத்து இறைச்சியை நம்ம இதில் 3 பைரெக்ஸ்லையும் வச்சுக்கிடுவோம். இன்னொரு விஷயம், இந்த இறைச்சியில் நான் எந்த ஸ்பைஸும் சேர்க்கலை. இப்போ அதாவது உரைப்பு, உங்களுக்கு உரைப்பு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் உரைப்போ இல்லை குங்குமப்பூவோ மற்றும் பல சோஸு, க்ரீம்ஸு எதாவது ஆட் பண்ணாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் ஆட் பண்ணலை, ஒன்லி நான் வெங்காயத்தை மட்டும் ஃப்ரை பண்ணதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆமாம், எங்களுக்கு தேவையானதை இப்படி நான் செஞ்சு காட்டுறேன். அடுத்து இன்னொன்று, அந்த முந்திரி பருப்பை பொரிச்சு வச்சோம்ல, அதை எடுத்து இப்போ நல்லா வச்சுக்கிறோம். ஏன்னா இது இப்போ இறைச்சி மேலே நம்ம வைக்கிறோம். இப்போ அந்த குபூஸை திறந்த உடனேயுமே பார்க்குறப்ப அந்த முந்திரி பருப்பு, அந்த வெங்காயம் எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இப்போ அந்த குபூஸ் இருக்குல்ல, அந்த குபூஸை இறைச்சி மேலே நம்ம 3 போட்டு மூடிடணும். பாருங்கள் எப்படி மூடியிருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி மூடிடுங்க. மூடினதுக்கு பிறகு இப்போ இந்த தண்ணியை எடுத்து திருப்பி அந்த குபூஸ் நலைகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஆமாம், குபூஸை நலைகிற அளவுக்கு ஊற்றுனதுக்கு பிறகு அந்த குபூஸ் அப்படியே அதில் ஊறிடும். ஊறினதுக்கு பிறகு அதை அப்படியே நம்ம அவனில் வைக்க போகிறோம். அதனால் எதுக்கு நம்ம தண்ணியை ஊற்றணும்னு சொன்னாக்கா, அவனில் நம்ம வச்சோடனேயுமே அந்த குபூஸ் அந்த அவனில் ஹீட்டாகி இன்னும் கருவிடும். அந்த தண்ணி ஊற்றினோம்னாக்கா இன்னும் தண்ணிக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாகி ட்ராவல் ஆகி அதோடய சூடு ஹீட்டு பட்டு லைட்டாக செவக்கும். ஆமாம்,
அதுக்குத்தான் தண்ணி நம்ம ஊற்றி தண்ணி கட்டாயம் ஊற்ற வேணும் அவனில் இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை இப்போ நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் இருக்குதோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டாக்க வெங்காயம் மேலே இருக்கிறப்ப தான் அதோடைய அந்த கிறிஸ்பி தன்மை எல்லாம் அதில் இறங்கி வெங்காயத்தோடைய அந்த வாசனை எல்லாம் இறங்கி இப்போ வந்து இந்த மட்டன் பிளேட்டோடைய ஸ்வீட்டையும் டேஸ்ட்டையும் அந்த வாசனத்தையும் அப்படி அழகாக கூட்டி கொடுக்கும். ஆமாம், இப்போ வந்து முந்திரி பருப்பையும் நம்ம இது மேலே நல்லா ஆட் பண்ணிக்கணும். நம்ம முந்திரி பருப்பு அடுத்து அல்மண்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்மண்ட்ஸ் போடல, நீங்கள் வந்து அல்மண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாக்க நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம், நம்ம பாருங்கள் வெறும் முந்திரி பருப்பும் இந்த வெங்காயம் பொரிச்சு வச்ச வெங்காயம் இதை மட்டும் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் எத்தனை வாட்டி நான் போட்டிருக்கேன்னு நல்லா பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இதை எடுத்து நம்ம அவனில் குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மீடியமான சூட்டில் வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துடணும். 15 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கு பிறகு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. மெதுவாக ஓகே வச்சாச்சு. இப்போ நம்ம 3ஐயும் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு அழகாக முடி எடுத்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் அதை சூட் பண்ணி நான் எடுத்ததுக்கு பாருங்கள், அந்த வெங்காயம் பாருங்கள் நம்ம போட்டதை விட லைட்டாக அப்படி இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். வீடியோ கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் உங்களுக்கு ஐ எம் சாரி, மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் எடிட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் அப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் செவந்து கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது தாங்க மட்டன் பிளேட், சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு. ஏன்னா மேலும் நான் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது பேர் மட்டன் பிளேட். நான் வந்து 3 பிளேட் எடுத்துருக்கிறேன். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். அது இன்னும் இதுக்கு வந்து நம்ம வந்து குபூஸோடையும் சாப்பிட்லாம், ரைஸோடையும் சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன விருப்பம் எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு குபூஸ் தேவைப்படலாம், இல்லை சப்பாத்தியோட அந்த இறைச்சியை சாப்பிடலாம், எப்படின்னு உங்களுடைய விருப்பம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் சேட்டை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அந்த மட்டன் பிளேட் செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு விஷயம், அடுத்தடுத்து போடுற வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு செய்ய தெரியுமா நீங்கள் கேட்டாக்க நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் மேலும் எனக்கு ஆர்வத்தை கூட்டி இந்த சேனலை நான் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு உத்தியோகத்தை தாங்க, ஒரு தெம்பத்தாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் சேட்டை பிடிச்சாங்க சேர்ந்துருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.